ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்தியன் எம்பசியில் ஃபைனல் எக்ஸிட்டுக்காண்டி ரிப்போர்ட் பண்ணீங்க. ரிப்போர்ட் பண்ணி இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. போயிட்டு வாங்க, 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு ஃபைனல் எக்ஸிட் அடிச்சு தரல. நான் ஊருக்கு போக முடியாமல் 1 வருஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு டிஎம்மில் மெசேஜ் பண்ணிங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் இதில் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியும். ஸோ இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயில் நான் அந்த வீடியோவில் சொல்லிடுவேன். நிறைய பேர் என்கிட்ட மொபைல் நம்பர் கேட்குறாங்க, பேசணும் ப்ரோ, கொஞ்சம் தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாரும் வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட நேம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை நிஜாம்னு இருக்கும். நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அதில் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் உடனே உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவை போடுவேன். இப்போ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹை கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் எம்பசியில் வந்துட்டு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க புகாரை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான். நிறைய சோதர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. ப்ரோ, நான் வந்து கம்பெனியில் வேலை பார்க்குறோம், ஒரு 20 பேர் வேலை பார்க்குறோம். அதில் 4 பேர் தமிழ், மற்றவங்களாம் 6 பேர் வந்துட்டு மற்ற ஸ்டேட்டு, அதில் இந்தோனேசியாக்காரன்லாம் இருக்கிறான். கம்பெனி சரியில்லை. அந்த கம்பெனி சரியில்லாதனால நாங்கள் எல்லாரும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எம்பசியில். நாங்கள் 4 பேர் இந்தியன் எம்பசியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். மற்றவங்களாம் வந்து அவங்கவுங்க எம்பசியில் கொடுத்தாங்க. இந்தோனேசியா எம்பசியில் மட்டும் உடனே ஆக்ஷன் எடுத்து, எப்படின்னா கம்பெனியில் வந்துட்டு சம்பளத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க, பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க, இங்கே வேலை பார்க்குறோன்னா வேறு ஒரு இடத்துல அனுமதி வாங்கி கொடுத்துட்டாங்க, ஃபைனல் எக்ஸிட் பேப்பர் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்களாம் ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ பாதி பேர் வேறு ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் இன்ன வரைக்கும் இந்தியன் எம்பசியில் பதிவு பண்ணி 3 மாதம் ஆச்சு. இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. ஏன் ப்ரோ இப்படி இருக்கான், வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு வழி சொல்லித்தரேன். இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இன்ன வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலைன்னா, நீங்கள் எப்போ டைரெக்டாக போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்தீங்களோ அதுலேருந்து வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு ஆஃபீஸில் போய் என்னாச்சு ஸ்டேட்டஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் கொடுத்துட்டு ரூம்லேயே படுத்து கிடந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு பேப்பரை வாங்கி இப்படி தூக்கி வீசிட்டு போயிடுவானுங்க. ஸோ நமக்கு தெரியும், ஊரில் இருக்கும் போதுட்டு கவர்மெண்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு மனு கொடுத்தோன்னா அதை வாங்கிட்டு எப்படி பண்ணுவாங்க, அப்படி தூக்கி வீசிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருள் அங்கே போகலை. ஓகேங்களா? துட்டு தான் போகணும். ஸோ அது போகாதனால வந்துட்டு நமக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ அது எப்படி ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெளியில் புரோக்கர் இருக்காங்களே, புரோக்கர்கிட்ட போனீங்கன்னா ஒரு 20,000 30,000 செலவாகும். ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவனுக்கும் கமிஷன் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அதிகாரிகளுக்கும் கமிஷன் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விருட்டுன்னு முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ பணம் இருக்கிறவன் அதை பண்ணி வந்துடுவான், பணம் இல்லாதவன் வந்து புதுசு இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவான்? ஸோ அவனா ரொம்ப கஷ்டப்படுவான் தானே. ஸோ அவனுக்கு தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன், கவனிச்சு பாருங்கள். அது அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். மொபைல் நம்பர் வந்துட்டு கொடுத்துருவாங்க, இந்த நம்பருக்கு மெசேஜ் வரும், அப்போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வரையவா வராது. நிறைய சோதரி பார்த்துருக்கேன். ஓகேவா? வரவே வராது. நீங்கள் டைரெக்டாக போயிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவனை கடுப்பாகிட்டு யாரா அவன் எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று பேப்பர் எங்கே அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி உடனே அடிச்சு கொடுத்து நீ ஊருக்கு போடா அப்படின்னு சொல்லி வரட்டி விட்டுருவானுங்க. போன்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு வழி. ஓகேங்களா? இதை தவிர்த்து இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை தவிர்த்து இன்னும் 2 வழி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் தளம் ஒன்று இருக்குது. அதான் முன்னாடி 2 இருந்துச்சு, இப்போ வந்து அதை மாற்றி எக்ஸ் தளமாக மாற்றிட்டாங்க. இந்த எக்ஸ் தளத்தில் போயிட்டு இந்தியன் எம்பசி, நீங்கள் ரியாத்தில் இருந்தீங்கன்னா ரியாத்து, தமாம் இருந்தாலும் தமாமு, ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அந்த ஏரியாவோட எம்பசியை போட்டு நேமை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? வந்ததுக்கப்புறமாட்டி அதில் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணணும். நான் இந்தியன் எம்பசிக்கு இத்தனாம் தேதி போயிட்டு ரிப்போர்ட் பண்ணேன், எனக்கு கம்பெனியில் இந்த பிரச்சனை, இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில், தமிழை உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலைன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதில் பதிவு பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் பதிவு பண்ண உடனே ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க தொடர்பு கொள்வாங்க உங்ககிட்ட. ஸோ அது வரைக்கும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். எக்ஸ் தளத்துக்குள்ளே இருக்க போய்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு பொது இடம், பப்ளிக்காக எல்லாருமே வந்துட்டு பார்க்குறோம், இந்த உலகமே வந்துட்டு பார்க்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உடனே உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இந்த மெயிலுக்கு வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெயிலில் போயிட்டு அவங்க கொடுத்த மெயிலில் போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் ஃபோட்டோ காப்பி எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு மேபி உங்களுக்கு செம்ம ஸ்பீடாக வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது மூலியமாக உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணலான்னா அதுவே உங்களுக்கு அது மூலியமாக
எக்ஸலத்துலேயும் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரீப்ளேஸும் வரல அப்படின்னா இன்னொரு ஐடியா இருக்குது. வீடியோ எடுக்கணும் உங்கள் மொபைலில், ஆங்கிலத்தில் பேசணும். ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி, ஆங்கிலம், அரபி இதுதான் தெரியும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதில் பேசுங்க. தமிழ் தெரியாது, அதனால் தமிழ் யூஸ் பண்ண வேணாம். என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு வீடியோ எடுத்து பேசுங்க. நான் இது மாதிரி ரிப்போர்ட் பண்ணேன், எனக்கு இது மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஊருக்கு போகணும் வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுது வீடியோ எடுத்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்து எக்ஸ் தளத்தில், இன்ஸ்டா எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ வைரல் ஆகணும். உடனே உங்களுக்கு வந்துட்டு உடனே அவங்கள டேரெக்டாக நீங்கள் எங்கே இருக்கிறியோ அந்த லொக்கேஷனுக்கு நேராக வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டு நேராக வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன சரி பண்ணணுமோ உடனே சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும். ஸோ இதுதான் வழி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் தளத்துக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். இந்தியன் எம்பசி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணி என்னென்ன அதிகாரி இருக்கிறாங்களோ எல்லா அதிகாரியும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரிப்போர்ட் பண்ணி நம்ம ஒரு கலெக்டர் ஆஃபீஸு, நம்ம ஒரு சிஎம் நரேந்திர மோடி, ஸோ அவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன்னா அவங்களோட பேரை போட்டீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களோட அக்கௌண்டெல்லாம் மென்ஷன் பண்ணி கீழே இந்தியன் எம்பசி ரியாத் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட்டு போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த வழியும் கிடையாது. கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்துட்டு தேவையான அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வேறு ஏதாவது தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தகுந்தாப்புல வீடியோ போடுறேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனடியாக போயிட்டு நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு உடனே தீர்வு வந்துடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற இந்தியன் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பொருந்தும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.